மேடம் ஏதாவது ஒரு வாய்ப்பு கொடுங்க, உங்கள் சீரியல்லையும் படங்கள்லையும் எங்களை கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணுங்க அப்படி சொல்லி அவ்வளோ ஆர்வமான உள்ளங்கள் நான் பார்த்தேன் அந்த அகாடமியில் வந்ததுனால. எவ்வளவோ பைத்தியமா இருக்காங்க சினிமா பற்றி, சினிமாக்குள்ள நுழையிறதுக்காக. என்னோட குறும்படம் நான் எடுத்ததப்புறம் இது எல்லாம் நான் தெரிஞ்சிட்டேன். இந்த நம்மளோட சினிமா இண்டஸ்ட்ரிக்கு வெளியில் கூட அப்படி இருக்காங்க இது படிக்கிறதுக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு அகாடமி நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க சார், பெரிய டைரக்டரோட பேரில் ஆரம்பிக்கிறீங்க. அதனால் அங்கே சிறப்பு முறையோட எல்லாம் கற்றுக் கொடுங்க. கற்றுக் கொடுத்துட்டு வேலிடேஷன் ஃபங்க்ஷன் மட்டும் வச்சா பத்தாது, சர்டிஃபிகேட் கொடுத்துட்டு அது மட்டும் இல்லாமல் என்னோட சின்ன ஒரு சஜஷன், அங்கே படிக்கிற பசங்களில் நீங்களே தேர்ந்தெடுங்க யார் நிஜமான நல்ல டேலண்ட் உள்ள பசங்க. அது டைரெக்ஷனாக இருக்கலாம், ஆக்டிங்கில் இருக்கலாம், சினிமாடோகிராஃபிக்கில் இருக்கலாம். அந்த மாதிரி சில பேர் பயங்கர டேலண்ட் உள்ள வருவாங்க இருப்பாங்க. அந்த மாதிரி டேலண்ட் உள்ள பசங்களை சார் நம்மளோட இண்டஸ்ட்ரியில் சேர்ந்து டைரக்டர்ஸ் கிட்ட அனுப்புங்க. ஃபீல்டு ஒர்க் ரொம்ப முக்கியம். அந்த சர்டிஃபிகேட் வச்சுட்டு அவங்க ஆமாம் அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு நம்மக்கிட்ட எவ்வளவோ டைரக்டர்ஸ் இருக்காங்க, நல்ல நல்ல டைரக்டர்ஸ் இருக்காங்க, படம் எடுத்துட்டு இருக்காங்க. நம்ம இந்த அகாடமியிலேருந்து ஒரு 2 பேர் நீங்கள் சேர்க்கணும். நம்ம அகாடமியிலேருந்து அது சினிமாட்டோகிராஃபர் கிட்ட டைரக்டர்ஸ் கிட்ட நீங்கள் அனுப்புங்க சார். அவங்களுக்கு ஃபீல்டில் போய் ஒர்க் பண்ணணும் சார். இது தியரி மட்டும் பத்தாது, ப்ராக்டிக்கலில் அவங்களுக்கு நாலேஜ் வேணும். அதை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் செய்யணும். இது என்னோட சின்ன ஒரு இது. ஏன்னா இங்கே படிச்சுட்டு மட்டும் பத்தாது, ஒரு இயக்குனர் கூட அவங்க ஒர்க் பண்ணணும், ஒரு சினிமாட்டோகிராஃபர் ஒர்க் பண்ணணும். அந்த லொக்கேஷனில் என்ன நடக்கணும்னு உண்மையான ஒரு நாலேஜ் ப்ராக்டிக்கல்ஸ் அவங்களுக்கு கிடைக்கணும் சார். அதை நீங்கள் ஒரு லிஸ்ட்டு போட்டு நீங்கள் அவங்களுக்கு கூட டைப் பண்ணி, டைரக்டர்ஸ் கூட டைப் பண்ணி, செல்வமணி சார் இருக்காரு, தானு சார் இருக்காரு, படம் எடுத்துட்டு தான் இருக்கிறாங்க எல்லாரும் இல்லையா, பேரரசு சார் இருக்காரு, லெனின் சார் இருக்காரு எடிட்டிங். ஓ மை காட், என்னோட குறும்படம் பற்றி சொல்லியே ஆகணும். லெனின் சார் இல்லைன்னா கண்டிப்பாக முடியவே முடியாது. நன்றி லெனின் சார். கண்டிப்பாக இந்த மேடையில் நான் உங்களுக்கு எவ்வளோ நன்றி சொல்லணும். ஏன்னா நான் ரொம்ப லக்கி, எவ்வளோ லக்கின்னு என்னாலே சொல்ல முடியாது. நான் எவ்வளோ லக்கி. எல்லாமே என்னோட லைஃப்பில் நடந்தது நல்ல நல்ல விஷயங்கள்ல இந்த குறும்படம் கூட அவ்வளோ லக்கான ஒரு விஷயம்தான். எல்லாமே ஒரு ஆர்வம் தான். நம்ம போடுற அந்த ஆர்வம், நம்ம போடுற அந்த பேஷன் தான் நமக்கு எல்லாமே கொடுக்குது. ஸோ அந்த மாதிரி லெனின் சாரோட சப்போர்ட்